I think one man looked like a man. White dog looked like dog. Why can't man produce a dog? These are the stupid questions. But if you are asked questions, your knowledge will be increased. If you are clear about the concept, no more questions arise on your mind. So let's see about genetics. Hi, hello, welcome back to Redis Biology. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜெனட்டிக்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம மெண்டலோட ஜெனட்டிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்தோம். அவர் பீ பிளான்ட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் என்னென்ன கேரக்டர் சூஸ் பண்ணார், எதுக்காக பீ பிளான்ட் சூஸ் பண்ணார், அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் இப்போ ஒரு பீ பிளான்ட்டு வந்து டாலாக இருக்கிற டார்ஃபாக இருக்குது. ஸோ டால் அண்ட் டார்ஃபை நம்ம கம்பைன் பண்ணோம்னா நம்மளுக்கு டால் பிளான்ட் வருது அப்படின்றது சொன்னார். ஸோ அதுக்கு ஏதோ ஒரு ஃபேக்டர் இன்வால்வ் ஆகிருக்கு. ஆனால் என்ன ஃபேக்டர் இன்வால்வ் ஆகலை அப்படின்றத அவர் சொன்னார். ஸோ அது என்ன ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீன்ஸ். ஸோ அந்த ஜீன்ஸ் தான் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகி ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது ஜீன்ஸ். ஸோ ஜீன்ஸை பற்றி படிக்கிறது தான் ஜெனட்டிக்ஸ். ஸோ இப்போ ஜீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ. ஸோ இதுதான் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏவோட ஒரு செக்மெண்ட்டு தான் ஜீன்ஸ். ஸோ இந்த ஜீன்ஸ் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா, ஸோ இந்த டிஎன்ஏல ஒரு செக்மெண்ட் இது இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். ஸோ டிஎன்ஏ ஃபுல்லாகவே என்ன இருக்குன்னா ஜீன்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த ஜீன்ஸ் தான் நம்ம யார் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ இப்போ என்ன சொன்னால், ஈச் ஆஃப் அஸ் made up of trillions of cells. Each cells consist of thin fibers with a few centimeters. That thin fibers determines who am I and who you are. That thin fibers is nothing but the DNA. So this DNA consists of a segment of DNA is called a genes. Genes determine the characters. So இப்போ ஜெனட்டிக்ஸ் ஜீன்ஸ் தான் நம்ம ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது யார்? ஜீன்ஸ். ஸோ இப்போ டால் பிளான்ட்டையும் டுவார்ஃப் பண்ணி நம்ம கம்பைன் பண்ணோம்னா டால் பிளான்ட் வருது அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறது. எதனால், ஏன் டாலையும் டுவார்ஃபையும் பண்ணால் டால் வருது அப்படின்றத நம்மளுக்கு சொல்லக்கூடியது யாருன்னா ஜீன்ஸ் தான் முடியும். இப்போ வந்து என்னென்னா, நம்ம பாடிக்குள்ளே நிறைய பயோமாலிகுல்ஸ் இருக்குது. ஸோ பயோமாலிகுல் என்ன, லிவிங் ஆர்கானிசம்குள்ளே சிந்தசிஸ் ஆகக்கூடிய மாலிகுல்ஸ் தான் பயோமாலிகுல்ஸ். ஸோ அதில் என்னென்ன பயோமாலிகுல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒன் கார்போஹைட்ரேட்டு, நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன், நெக்ஸ்ட் லிப்பிட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா நியூக்ளிக் ஆசிட். So these are the biomolecules which synthesize in our body. இந்த பயோமாலிகுல்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நியூக்ளிக் ஆசிட் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நியூக்ளிக் ஆசிட்னா என்ன? ஃபர்ஸ்ட் நியூக்ளிக் ஆசிடை யார் டிஸ்கவர் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரைட்ரிச் மேஷர். ஃப்ரைட்ரிச் மேஷர்ன்றவர் தான் நியூக்ளிக் ஆசிட் டிஸ்கவர் பண்ணாரு. ஸோ இவர் எங்கே டிஸ்கவர் பண்ணான்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் பஸ்ஸல்ஸ்ன்னு இருக்கும். அது என்ன பஸ்ஸல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சலம். ஸோ அந்த சலம் ஒரு புண்ணு வந்துச்சுன்னா அந்த சலம் ஒரு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பஸ்ஸல்ஸ், அதுக்கு பேர் தான் பஸ்ஸல்ஸ். ஸோ அந்த பஸ்ஸல்ஸ்லேருந்து இவர் நியூக்ளிக் ஆசிடை தனியாக செப்பரேட் பண்ணி, ஸோ இதுதான் நியூக்ளிக் ஆசிட், இதுக்குள்ளே தான் இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் இருக்குது அப்படின்றது, இதுலேருந்து தான் நம்மளுக்கு ஒரு ஜென்ரேஷன் இன்னொரு ஜென்ரேஷனுக்கு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற கண்டென்ட் இந்த நியூக்ளிக் ஆசிட்டில் தான் இருக்குது அப்படின்ட்டு சொன்னவர் இந்த ஃப்ரைட்ரிச் மேஷர். ஸோ இவர் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணப்ப நியூக்ளிக் ஆசிட்ன்ற நேமும் அவர் வைக்கல. என்ன நேம் வச்சாருன்னு அப்படின்னு பார்த்தோம்னா நியூசெலின். என்ன நேம் அப்படி வச்சாருன்னு பார்த்தோம்னா நியூசெலின். ஃப்ரைட்ரிச் மேஷர் பஸ்ஸல்ஸ்லேருந்து நியூசெலின் அப்படின்ற ஒரு பயோமாலிகுல்ஸை டிட்டர்மைன் பண்ணார். ஸோ அப்புறம் எப்படி நியூக்ளிக் ஆசிட் அப்படின்ற நேம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ட்மேன். ஸோ அந்த ஆல்ட்மேன் தான் நியூசெலினை நியூக்ளிக் ஆசிட் அப்படின்றது நேம் பண்ணது யாருன்னா ஆல்ட்மேன். ஸோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, இந்த நியூசெலின், அதாவது இந்த நியூசெலின் கண்டென்ட்ல அசிட்டிக் நேச்சர் இருக்கிறதுனால இது வந்து நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. ஸோ யார் நியூக்ளிக் ஆசிட் நேம் வச்சிருந்தா ஆல்ட்மேன். யார் நியூக்ளிக் ஆசிடை டிஸ்கவர் பண்ணதுன்னா ஃப்ரைட்ரிச் மேஷர். ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ண ஃப்ரைட்ரிச் மேஷர். ஸோ இதுதான் நியூக்ளிக் ஆசிட். ஸோ இந்த நியூக்ளிக் ஆசிட்ல 2 டைப்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட்ஸ் இருக்குது. என்னென்ன அந்த நியூக்ளிக் ஆசிட்? ஒன் இஸ் டிஎன்ஏ, another one is RNA.
types of nucleic acid. One is DNA and another one is RNA. DNA full form என்ன? Deoxyribose nucleic acid and RNA is ribose nucleic acid. Deoxyribose nucleic acid, ribose nucleic acid. So இதுதான் full form. So இதுதான் nucleic acid. ஸோ இந்த நியூக்ளிக் ஆசிட் தான் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தோன்னா நியூக்ளிக் ஆசிட்ஸ். நியூக்ளிக் ஆசிட் கன்சிஸ்ட் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். தட் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் சிந்தசிஸ் protein. That protein determines the characters of the life. So that's all about nucleic acid. So now we see about structure of DNA. ஸோ மெண்டல் என்ன பண்ணார்? அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஜெனட்டிக்ஸை சொன்னார். ஸோ ஜெனட்டிக்ஸில் எந்த ஃபேக்டர் வந்து இன்வால்வ் ஆயிருக்குன்றதை அவர் சொல்லலை. ஸோ லேட்டராக யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா வாட்சன் அண்ட் கிரிக். வாட்சன் அண்ட் கிரிக் அவங்க 2 பேரும் தான் அந்த ஃபேக்டர் எதுவும் இல்லை, அதுதான் ஜீன் அப்படின்றத அவர் சொன்னார். ஜீன்ஸ் தான் வந்து ஒரு கேரக்டர் டிட்டர்மைன் பண்ணக்கூடியது எதுனா ஜீன்ஸ் அப்படின்றத வாட்சன் அண்ட் கிரிக் தான் சொன்னார். ஸோ அந்த ஜீன்ஸ் என்னது? டிஎன்ஏவோட ஒரு செக்மெண்ட்டு தான் ஜீன்ஸ். அப்போ நம்மளுக்கு டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் தெரியணும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி காயில்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். This is the DNA structure. So the DNA structure la nariya nitrogenous base pairs. ஒரு twisted ladder எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் DNA இருக்கும். So this is the DNA. So இப்போ இந்த DNA 2 type of cells இருக்கு. One is prokaryotic cells and another one is eukaryotic cells. One is prokaryotic cells and another one is eukaryotic cells. Prokaryotic cells is a primitive nucleus. Eukaryotic cells is contains of true nucleus. So prokaryotic examples bacteria, eukaryotic examples human beings. So prokaryotic cellsல இந்த DNA எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா prokaryotic exampleஸ்க்கு என்ன பார்த்தோம்? பாக்டீரியா. ஸோ அந்த பாக்டீரியாவோட புரோட்டோபிளாசம்ல நேக்கடா காயில்டா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் த டிஎன்ஏ. ஸோ இந்த டிஎன்ஏ. ஸோ இந்த பாக்டீரியாவில் டிஎன்ஏ நேக்கடாக இருக்குது. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியாய்டு. இதே யூகேரியோட்டிக்கில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு யூகேரியோட்டில் நியூக்ளியஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் செல்லுக்குள்ளே இருக்கும். ஒரு செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு ஆர்கனல் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்குள்ளே ஒரு தின் ஃபைபர் இருக்கும், அதுக்கப்புறம் நியூக்ளியை இருக்கும். ஸோ இதுதான் நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர். இந்த நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர்லேயே வந்து நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். ஸோ இது வந்து நியூக்ளியர் மெம்பரேன். ஸோ இது நியூக்ளியர் மெம்பரேன், நியூக்ளியை. இது வந்து குரோமாட்டின் த்ரெட்ஸ். ஸோ இதுதான் குரோமாட்டின் த்ரெட்ஸ். இந்த குரோமாட்டின் த்ரெட்ஸுக்குள்ளே தான் டிஎன்ஏ இருக்குது. ஸோ அப்போ டிஎன்ஏவை நல்லா ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க செல்லுக்குள்ளே. ஸோ டிஎன்ஏ இந்த நியூக்ளியஸ் செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது டிஎன்ஏ. ஸோ இந்த டிஎன்ஏ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதுதான் குரோமாட்டின் த்ரெட்ஸ். திஸ் இஸ் த குரோமோசோம்ஸ். ஹியூமன் பீயிங்க்கு எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குது? 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு குரோமோசோம், இது ரெண்டும் சேர்ந்தது pairs ஆஃப் குரோமோசோம்ஸ். ஸோ இதுதான் குரோமோசோம்ஸ். இந்த குரோமோசோம் தான் டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏவால் மேடப் ஆஃப் ஆனது தான் குரோமோசோம்ஸ். ஸோ இதுதான் குரோமோசோம். ஸோ டிஎன்ஏவால் மேடப் ஆஃப் ஆனது தான் குரோமோசோம். டிஎன்ஏ எப்படி மேடப் ஆகிருக்குன்னா இதுதான் டிஎன்ஏன்னு சொன்னாச்சு. இந்த டிஎன்ஏ வந்து கம்பேக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு, ரொம்ப நெருக்கமாக அரேஞ்ச் ஆகி ஃபார்ம் ஆனது தான் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இந்த குரோமோசோம் ஸ்ட்ரக்சரை நம்ம தனியாக பிரித்தோன்னா, அதாவது இப்போ ஒரு நூலே இப்போ ஒரு த்ரெட்டே நிறைய கம்பேக்டாக அரேஞ்ச் ஆகிருக்குன்னா இதுதான் வந்து த்ரெட். இட் சீம்ஸ் லைக் அ
குரோமோசோம்ஸ் இருக்கா? இட் சீம்ஸ் லைக் அ குரோமோசோம்ஸ். கீழே சென்டர் நடுவில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு குரோமோசோம். ஸோ இப்போ இந்த குரோமோசோம்ஸில் ஒரு பார்ட்டை மட்டும் அப்படியே நம்ம அன்வைண்டட் பண்ணோன்னா திஸ் இஸ் தி டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஒரு ஸ்ட்ராண்ட் இன்னொரு ஸ்ட்ராண்ட், ரெண்டு ஸ்ட்ராண்டரும் ட்விஸ்டடாக அரேஞ்ச் ஆகிருக்கிறது தான் டிஎன்ஏ. ஸோ இப்போ இதுதான் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏவை நம்ம இப்போ பிரித்தோன்னா ட்விஸ்டடாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதுதான் குரோமோசோமோட சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் குரோமோசோம்ஸ். ஸோ குரோமோசோமை அன்வைண்ட் அப் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த டிஎன்ஏ மட்டும் அரேஞ்ச் ஆகிருக்காது. இந்த குரோமோசோம் டிஎன்ஏ மட்டும் கம்பேக்டாக அரேஞ்ச் ஆகி குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் கிடைக்காது. என்ன கூட சேர்ந்து அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிஸ்டோன் பார்ட்டிகல்ஸ். 8 ஹிஸ்டோன் பார்ட்டிகல் 1 2 3 4 பேக்கில் இதுதான் ஹிஸ்டோனா 1 2 3 4 இந்த சைட் 1 2 3 4. ஸோ 8 ஹிஸ்டோன் பார்ட்டிகல்ஸ். ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ், இது ஒரு ப்ரோட்டீன்ஸ். ஸோ இந்த ப்ரோட்டீனில் டிஎன்ஏ காயிலாக இருக்கும், அப்புறம் மறுபடியும் சுற்றி இருக்கும், அப்புறம் மறுபடியும் சுற்றிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி கம்பேக்டாக அரேஞ்ச் ஃபார்ம் ஆனது தான் இந்த குரோமோசோம்ஸ். ஸோ ஹிஸ்டோன் பார்ட்டிகல்ஸ், அந்த ஹிஸ்டோன் பார்ட்டிகல்ஸை காயில் பண்ண மாதிரி டிஎன்ஏ. ஸோ இந்த டிஎன்ஏ இதெல்லாம் கம்பேக்டாக அரேஞ்ச் ஆனது இந்த குரோமோசோம். ஸோ இப்போ இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை மட்டும் இந்த நூல் மாதிரி இருக்குல்ல, இந்த இதை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ இப்போ இது கிளியராக பார்ப்போம். திஸ் இஸ் த குரோமோசோம். ஓகே, இந்த குரோமோசோமை நம்ம அன்வைண்ட் அப் பண்ணோன்னா எப்படி இருக்கும்? 8 ஹிஸ்டோன் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஹிஸ்டோன் என்னது? புரோட்டீன். இந்த ஹிஸ்டோனில் டிஎன்ஏ காயில்டாக இருக்கும். ஓகே, டிஎன்ஏ காயில்டாக இருக்கும். இப்போ இந்த டிஎன்ஏ நம்ம அன்வைண்ட் அப் பண்ணோன்னா ஸோ இப்படி தான் நம்மளுக்கு டிஎன்ஏ இருக்கும். ஸோ குரோமோசோம் திருப்பி அதை அன்வைண்ட் பண்ணோன்னா ஹிஸ்டோனில் டிஎன்ஏ காயில்டாக இருக்கும். மறுபடியும் இந்த டிஎன்ஏவை எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ட்விஸ்டடாக அரேஞ்ச் ஆகிருக்கும். திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூகேரியாட்டிக் குரோமோசோம்ஸ். ஸோ இப்போ ப்ரோகேரியாட்டிக்கில் டிஎன்ஏ இந்த ஃபார்மில் இருக்குது, நியூக்ளியாய்ட் ஃபார்ம்லையும். யூகேரியாட்டிக்கில் நியூக்ளியஸ்குள்ளே குரோமோசோமில் டிஎன்ஏ இருக்குது. ஸோ இதுதான் 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸில் டிஎன்ஏ எந்த இடத்துல அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதை யார் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணது? வாட்சன் அண்ட் கிரிக். ஸோ லெட்ஸ் see about the structure of DNA. ஸோ அப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ எப்படி இருக்கும்? 2 ஸ்ட்ராண்ட் ட்விஸ்டடாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் தி 1 ஸ்ட்ராண்ட். திஸ் இஸ் தி another strand. ஸோ 2 ஸ்ட்ராண்ட் ட்விஸ்டடாக அரேஞ்ச் ஆகிருக்கும். இதில் நிறையா பேசஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும். திஸ் இஸ் திஸ் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இது வந்து 5' end 3' end. ஸோ இது 3' endனா இது 5', இது 3' end. திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ எப்படின்னா டிஎன்ஏ வந்து ஆன்டி பேரலாக தான் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இது 5' endனா இங்கே 3' endல முடியும். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து இது வந்து 5', இது 3'. அப்போனா இது 5யோட கம்பைன் ஆகாது, 3' தான் கம்பைன் ஆகும். அனதர் ஸ்ட்ராண்டு வந்து ஆன்டி பேரலாக இருக்கும். இது ஒரு ஸ்ட்ராண்ட்னா இதுக்கு ஆப்போசிட்டாக தான் இன்னொரு ஸ்ட்ராண்டு இருக்கும். ஸோ இப்போ 5'னா இந்த சைட் 3', இந்த சைடு 3'னா அங்கே வந்து 5' end. ஸோ இதெல்லாம் ஏன் இப்படி வருது அப்படின்றத நம்ம லேட்டர் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர், காமன் ஸ்ட்ரக்சர் அப்படி என்னன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் த ஆன்டி பேரலல் டைரக்ஷன் ட்விஸ்டடாக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதில் என்னென்ன காம்போனண்ட் வந்து இதில் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 3 காம்போனண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் சுகர், நெக்ஸ்ட் nitrogenous base, next one phosphate. ஸோ 3 காம்போனண்ட் தான் இந்த டிஎன்ஏ ஃபார்ம் ஆயிருக்கு. 3 காம்போனண்ட்னால தான் இந்த டிஎன்ஏ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த 3 காம்பவுண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சுகர் இதில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு டிஎன்ஏட ஃபுல் ஃபார்ம் என்ன? டிஆக்சி ரிபோஸ் நியூக்ளிக் ஆசிட்.
ஸோ அப்போ சுகர் என்ன? ரிபோஸ். ரிபோஸ் தான் இங்கே சுகர் மாலிகுல். ஓகேவா? சுகர் என்ன? ரிபோஸ். நெக்ஸ்ட் நைட்ரோஜினஸ் பேஸ். என்னென்ன நைட்ரோஜினஸ் பேஸ் டிஎன்ஏல இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் பியூரின், நெக்ஸ்ட் ஒன் pyrimidine. Two types of nitrogenous base. First one is purine and another one is pyrimidine. So purine la 2 இருக்கு, pyrimidine la 2 இருக்கு nitrogenous base. First purine ஓட nitrogenous base என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, first one adenine, next one guanine. அடினைன் குவானின் வந்து பியூரின். நெக்ஸ்ட் pyrimidine என்னென்ன? thymine, cytosine. These are the nitrogenous base. Nitrogenous base consists of two types. One is purine and another one is pyrimidine. Purine consists 2, adenine and guanine. Pyrimidine consists 2. One is thymine and another one is cytosine. These are the 4 nitrogenous bases. Next phosphate group. Phosphate group என்ன? First phosphate groupனா phosphorus அந்த காம்போனன்ட் வந்து இதில் இருக்கும். அது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பாஸ்போரிக் ஆசிட்ல இருக்குது. ஸோ லேட்டராக வந்து டிஎன்ஏவும் சுகர் அப்புறம் நைட்ரோஜன் பேஸ் எல்லாம் கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகுறப்ப பாஸ்பேட் குரூப்பாக ஃபார்ம் ஆகிரும். ஸோ இப்போ வந்து என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா பாஸ்போரிக் குரூப், பாஸ்போரிக் ஆசிட். ஸோ பாஸ்போரிக் ஆசிட், ரிபோஸ் சுகர், திஸ் நைட்ரோஜினஸ் பேஸால் ஆனது தான் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ இது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன்று ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு? தீஸ் ஆர் த ஸ்ட்ரக்சர்: சுகர், நைட்ரோஜனஸ் பேஸ், பாஸ்பேட். ஸோ இந்த பிளாக் கலரில் போட்டிருக்கேன்ல, இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுகர் அண்ட் பாஸ்பேட்டால் ஆனது தான் இந்த பேக் போன். ஸோ பேக் போன் ஆஃப் த டிஎன்ஏ என்னன்னு பார்த்தோம்னா சுகர் அண்ட் பாஸ்பேட். ஸோ இந்த பிளாக் கலரில் இருக்கிறது சுகர் ப்ளஸ் பாஸ்பேட். ஸோ நடுவில் வந்து லேடர், அதாவது நடுவில் கோடு கோடாக ரெட் கலரில் போட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரோஜினஸ் பேஸ். ஸோ பேக் போனாக இருக்கிறது சுகர் ப்ளஸ் பாஸ்பேட் குரூப் தான் பேக் போன். நடுவில் இருக்க ஸ்ட்ராண்ட் என்னன்னா நைட்ரோஜினஸ் பேஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்னென்னா 2 காம்போனன்ட்ஸ், 2 டேர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நியூக்ளியோசைடு அண்ட் அனதர் ஒன் இஸ் நியூக்ளியோடைடு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நியூக்ளியோசைடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுகர், அதாவது சுகரும் பாஸ்பேட் குரூப்பும் சேர்ந்தது இந்த பேக் போன். நடுவில் இருக்கிறது நைட்ரோஜினஸ் பேஸ். ஓகேவா? இந்த சுகரும் ப்ளஸ் நைட்ரோஜினஸ் பேஸ் சேர்ந்தது தான் நியூக்ளியோசைடு. நெக்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியோடைடு. நியூக்ளியோடைடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுகர் ப்ளஸ் பாஸ்பேட் ப்ளஸ் நைட்ரோஜினஸ் பேஸ். ஸோ ஒரு ஸ்ட்ராண்ட் ஃபுல்லாக இந்த ஸ்ட்ராண்ட் இதில் சுகர் இருக்குது, பாஸ்பேட் இருக்குது. இந்த பிளாக் கலரில் இங்கிட்டும் சுகர் இருக்குது, பாஸ்பேட் இருக்குது. நடுவில் இந்த ரெட் கலர் என்ன நைட்ரோஜினஸ் பேஸ். ஸோ வெறும் இந்த சுகர், இந்த நைட்ரோஜினஸ் பேஸும் சுகர் மட்டும் கம்பைன் ஆச்சுன்னா அது பேர் நியூக்ளியோசைடு. இந்த நியூக்ளியோசைடோட பாஸ்பேட் அட்டாச் ஆச்சுன்னா அது நியூக்ளியோடைடு. ஓகேவா? இது கிளியரா? நெக்ஸ்ட் என்னன்னா நியூக்ளியோடைடு, இது ஒரு நியூக்ளியோடைடு, இது இன்னொரு நியூக்ளியோடைடு. ஓகேவா? இது ஒரு நியூக்ளியோடைடு, இது இன்னொரு நியூக்ளியோடைடு. சுகர், பாஸ்பேட், நைட்ரோஜனஸ் பேஸ் ஒரு நியூக்ளியோடைடு. அதே இன்னொரு சுகர், பாஸ்பேட் ப்ளஸ் நைட்ரோஜனஸ் பேஸ்ன்றது இன்னொரு நியூக்ளியோடைடு. ஸோ இந்த 2 நியூக்ளியோடைடும் கம்பைன் ஆகி ஒரு ஸ்ட்ரிப்பாக ஒரு செக்மெண்ட்டு தான் ஒரு பாலி நியூக்ளியோடைடு. ஓகேவா? இதுதான் ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நியூக்ளியோடைடு என்னென்னு சொன்னோம்? சுகர் ப்ளஸ் பாஸ்பேட் ப்ளஸ் நைட்ரோஜினஸ் பேஸ்ன்றது ஒரு நியூக்ளியோடைட். இது வந்து ஒரு மோனோமர் அப்படின்னு சொல்கிறாங்க. மோனோமர்னா என்ன? இப்போ செயின் போகிறோன்னா அதில் பீட்ஸ் இருக்கும். அந்த பீட்ஸில் ஒரு கம்பி மாதிரி விட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி அதில் தான் நம்மளுக்கு அந்த நெக்லஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் இருக்கும். இந்த பீட்ஸுக்குள்ளே நடுவில் செயின் ஒரு கம்பி மாதிரி விட்டு ஜாயின் பண்ணி நம்மளுக்கு நெக்லஸ் வரும். ஸோ இந்த ஒரு பீட்ஸையும் ஜாயின் பண்ணுறாங்கல்ல, ஸோ இது ஒரு மோனோமர், இது இன்னொரு மோனோமர், இது இன்னொரு மோனோமர். ஸோ இந்த மோனோமர்லாம் சேர்ந்தது தான்
என்னன்னா பாலி நியூக்ளியோடைட். ஸோ இது சுகர், பாஸ்பேட், நைட்ரோஜனஸ் பேஸ்ன்றது ஒரு மோனோமர். ஸோ இது ஒரு மோனோமர், இது ஒரு மோனோமர், ஸோ இது ஒரு மோனோமர், இது ஒரு மோனோமர். ஸோ இந்த மாதிரி மோனோமர்லாம் சேர்ந்தது தான் நியூக்ளியோடைட். நியூக்ளியோடைட்லாம் சேர்ந்தது தான் பாலி நியூக்ளியோடைட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் நம்ம பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராண்ட் என்ன 5 டேஷ்ல இருக்கும், இது 3 டேஷ்ல இருக்கும். இது ஒரு பாலி நியூக்ளியோடைட், இது ஒரு 3 டேஷ்ல இருக்கு, இது 5 டேஷ்ல இருக்கும். திஸ் ஒன் இஸ் பாலி நியூக்ளியோடைட், இது அனதர் பாலி நியூக்ளியோடைட். ஸோ ரெண்டு பாலி நியூக்ளியோடைட்டும் ட்விஸ்டடாக அரேஞ்ச் ஆகிருக்கிறது தான் நமக்கு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். ஸோ டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் புரிஞ்சா, டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஒன் இஸ் சுகர், நைட்ரோஜனஸ் பேஸ், அனதர் ஒன் இஸ் பாஸ்பேட். ஸோ சுகர் அண்ட் நைட்ரோஜனஸ் பேஸ் சேர்ந்தா நியூக்ளியோசைடு, அதே மூணுமே சேர்ந்தா நியூக்ளியோடைட். ஓகே, ஸோ நியூக்ளியோடைட் ஒரு நியூக்ளியோடைட் ஒரு மோனோமர். ஸோ நிறைய நியூக்ளியோடைட் சேர்ந்தால் அது பாலிநியூக்ளியோடைட்ஸ். ஸோ ஒரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் பாலிநியூக்ளியோடைட்ஸை இன்னொரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் பாலிநியூக்ளியோடைட் சைடோட கம்பைன் ஆகி ட்விஸ்டடாக அரேஞ்ச் ஆகிருக்கிறது தான் டிஎன்ஏ. ஸோ திஸ் இஸ் அபவுட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ புரிஞ்சு. நெக்ஸ்ட்டு இந்த நைட்ரோஜனஸ் பேஸ், சுகர், நம்ம பாஸ்பேட் இதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாம் அது எப்படி ஃபார்ம் ஆகி இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள். தேங்க்யூ.